தேவைப்படுது, ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுது. அமைதியின் போது உள்ளமும் உடலும் சுகமாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றது. அந்த பொழுதை போக்க வேண்டும். அதாவது அமைதி என்ற பொழுது எனக்கு பிடிக்கவில்லை, அந்த பொழுதை நான் போக்கியாக வேண்டும். பொழுதுபோக்குக்கு விளையாட்டு வேண்டும், கேளிக்கை வேண்டும், கச்சேரி வேண்டும், ஏதாவது நட்பு உறவுகளில் நான் வாழ வேண்டும், எங்கேயாவது வெளியில் சொல்ல வேண்டும். இப்படி மனிதர்களுடைய நெருக்கத்தை நான் அதிகமாக விரும்புகின்றேன். மனிதர்களுடைய கேளிக்கை பேச்சுக்களும் விளையாட்டுகளும் எனக்கு பிடிக்கின்றன. இப்பொழுது நான் இறைவனுக்கு நன்றியோடு இல்லாமல் கொடுத்த அமைதியை அழகான வாழ்க்கைக்கு கேள்வி ஞானங்களாக அதை உபயோகிக்காமல் விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் நான் ஆக்கிக்கொண்டேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் நன்றி மறந்தவனாக மாறுகின்றேன். அமைதியை நான் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றேன். அமைதியான ஒரு சூழ்நிலையை, பொழுதை நான் போக்க விரும்புகின்றேன். அமைதியின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், இது இறைவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். இந்த நேரத்தில் நான் என்ன இறைவனிடம் விரும்பினாலும் அது எனக்காக அனுமதிக்கப்படும். இறைவன் கொடுத்தால் தவிர அமைதி கிடையாது. மனிதர்களால் அந்த அமைதியை தர முடியாது. மனிதர்கள் அந்த அமைதியை விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் ஆக்கி நம்முடைய பொழுதை வீணாக்கி இறைவனுக்கு நன்றிகளைச் செய்து பின்னர் நாம் வேதனையில் ஆகும் பொழுது மீண்டும் அந்த அமைதி வேண்டுமே என்று திரும்புவோம். அமைதியை கொடுத்தால் போர் அடிக்கின்றது, வேதனையை கொடுத்தால் அமைதி வேண்டும் என்கின்றோம். அந்த வேண்டுதலை இறைவன் ஏற்று திரும்பவும் அமைதி கொடுக்கும்பொழுது அப்பொழுதும் போர் அடிக்கிறது. காரணம், நாம் கேள்வி ஞானங்களை கொண்டு வாழ விரும்பாத நிலையில் மனதிற்குள் கேள்வி கேட்கும் பொழுது இறைவனுடைய அனுமதி அங்கு அழகான பதிலாக அமையும். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பது அவ்வளவும் கேள்வி ஞானங்களுடைய அடிப்படை தான். வேதத்தினுடைய பகுதிகள் சத்தியமான உங்களுடைய வாக்கு இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அவன் கொடுத்த அமைதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சாந்தத்தையும் சமாதானத்தையும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகக்கூடாது. உங்களுடைய மனநிலையின் அடிப்படையில் நான் முதலில் துன்பத்திற்குள்ளாகின்றேன், நாளை வாழ்க்கையை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கின்றேன். ஷைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றான். இப்பொழுது 2 சக்திகள் வேலை செய்கின்றன உங்களுடைய உள்ளத்தில். ஒன்று, இறைவனுடைய வாக்கு படைக்கப்படுகின்றது. அங்கு நீங்கள் அது வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய மனதளவில் மானசீகமாக உங்களுடைய அறிவுக்கு எட்டாத நிலையில் அதன் காரணமாக அமைதியை கொடுக்கின்றான். இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஒரு செய்தியானது கருவாக அது அமைய வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த சலனமும் ஏற்படக்கூடாது. கரு சிதைந்துவிடும். கொஞ்சம் அமைதி இறைவன் கொடுக்கின்றான். அந்த அமைதி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த அமைதியை எப்படி பாதுகாப்பது?